விராட் கோலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேசிங் மாஸ்டர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே சேசிங் மாஸ்டர்னு பேர் போனவர் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி. அவர் வந்து நம்மிடம் இருந்து கிரிக்கெட்டில் இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல வாய்ப்புகளே இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி விளையாடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவர் என்னப்பா அப்படி பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு உயிர் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். சேசிங்ல 123 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 9230 ரன் அடிச்சிருக்காரு. இன்னொரு 700 ரன் பக்கம் அடிச்சாரு அப்படின்னா ஒரு 10,000 ரன் டெஸ்ட்ல அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. 30 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 30 செஞ்சுரிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி 7 முறை வந்து 200 ரன்களை வந்து கடந்திருக்காரு. 7 முறை 200 ரன் கடந்திருக்காரு. இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்காரு. இந்திய அணிக்கு மிகப்பெரிய, மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்றதுன்னா, மற்றவங்களாம் பார்த்து கதற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்டம் வந்து இருந்திருக்கு. இதுல அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மேல அவருடைய ஆட்டம் அனல் பறக்கிற அளவுக்கு அவருடைய ஆட்டம் இருந்திருக்கு. அவருடைய ஹையஸ்ட் ரன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 254 ரன்கள் நாட் அவுட்ல வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 123 டெஸ்ட் மேட்ச்ல அவருடைய ஆவரேஜ் 46.85. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆவரேஜ். 46.85 எல்லாம் வந்து சான்ஸே இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்ல. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ணிட்டு தான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அவருடைய வரலாறை வந்து திருத்தி ஒருத்தர் எழுதணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுதிட முடியாது. அதுல மிகப்பெரிய முட்களும் இருக்கு, கல்களும் இருக்கு. மிகப்பெரிய சாதனை பாதையை வந்து கடக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா இருக்கிறாங்க. ஆனா அது நடக்குமா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்தியன் கிரிக்கெட் சார்.